ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. சங்கீதம் 19வது அதிகாரம் 12வது வசனம் அழகாக சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அழகா தாவிது சொல்றாரு. இந்த வசனத்தை சொன்னதுமே அநேகர் சொல்வீங்க, சிஸ்டர் ஆமாங்க சிஸ்டர், யாருமே அவங்களோட குத்தத்தெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, நாம தான் ஒத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி நமக்குள்ள நமக்கே தெரியாம கிரியை செய்கிற அநேக காரியத்தை கொடுத்தா அதுல தாவிது சொல்றாங்க. நமக்கே தெரியாம பொறாமை, பெருமை, அகந்த, கோபம், ஒரு மறைவான கோபம் செயல்படும், சுயநலமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அந்த மறைவான குற்றங்கள். இது எனக்கே தெரியாம செயல்படுகிறது. இப்படிப்பட்ட மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும், அதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு தாவிது சொல்றாரு. இது தவறுன்னு சொல்லி தெரிந்தும் நான் அநேக நேரத்துல செய்திருக்கிறேன். ஒரு நாள் நான் செய்தேன், அது தவறு எனக்கு தெரியல, ஆனா இப்போ நான் அதை ஃபீல் பண்றேன், அச்சோ அது நான் அன்னைக்கு தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவார்கள். என்னோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, நான் என்ன செய்வேன், இல்லைன்னா செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை நீங்களாக்குங்க. இது ஒரு தண்டனைக்கான ஜெபம் இல்லைங்க, இது சுத்திகரிப்பின் ஜெபம். இது எல்லாருமே பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஜெபங்கள் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கே நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுங்க. மறைவான குற்றங்களுக்கு என்னையும் நீங்களாக்குங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக உங்களையும் சுத்திகரிப்பார். ஆமென். God bless you.